தீமை வர வழியிலேயே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வர வைப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். தீமை செய்கிற மனுஷனையே கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார். பாதகமான மனுஷனையே, பாதகமான சகோதரனையே கர்த்தர் சாதகமான ஆளாக்கி மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. தீமையான ஸ்தோத்திரம் வழிகளையே கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். அருமையான ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடினது போல, ஆமென், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறே. ஆமென். இதெல்லாம் காலையில் எழுந்து பாடணும். ஒரே வரியை, ஒரே அடியை 4 முறை பாடணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாடணும், ஆண்டவர் நோக்கி பாடணும், சொல்லணும். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறே. ஆமென். ஆண்டவர் பார்த்து சொல்லணும், நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிறே. ஆமென். அவர் நல்லதை கொடுக்கிறவர், நன்மையான ஈவுகளை தருகிறவர். ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த ஒரு வரமும் அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அது ஸ்தோத்திரம் நம்மிடத்துக்கு இறங்கி வருகிறது, பரலோகத்திலிருந்து வருகிறது. அவர்கிட்ட நன்மை மட்டும்தான் வரும், தீமை அவர்கிட்ட வராது. ஆமென். வசனம் சொல்லுகிறது, தீமை அவரிடத்தில் சேர்வது இல்லை. ஹல்லேலூயா. அவர்கிட்ட வராதுன்னா அவர் பிள்ளைகளாகி நம்ம கிட்ட வருமா? வராது. அவர் ரட்சிப்பை பெற்ற நம்ம கிட்ட வருமா? வராது. அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற நம்ம மேலே வருமா? வராது. அதனால தான் யோபு இடத்துல வரவில்லை. என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்பி இருப்பேன். ஸ்தோத்திரம். அதனால் தீமை அவனுக்கு வரவில்லை. தீமையாக வந்ததையும் கூட கர்த்தர் நன்மையாக மாற்றி அந்நிய கண்கள் அல்ல அவன் கண்களை காணும்படி கர்த்தர் அவனை நிறுத்தினார். ஆமென். அப்போ பழைய வாழ்க்கையா மறு வாழ்க்கையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். விசுவாசிப்போம். அல்லேலூயா. தீமைகளை கர்த்தர் மாற்றி மறுவாழ்வு கர்த்தர் கொடுப்பார். தீமைகளை ஸ்தோத்திரம் நீக்கி, தீமைகளை விலக்கி, தீமைகளை ஸ்தோத்திரம் எடுத்து போட்டு கர்த்தர் நமக்கு மறுவாழ்வை கொடுப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.